உங்களுடைய முழு ஆளுமையை வெளியே கொண்டு வர்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா கூட கூட யோசிக்கலாம். அதுல கஷ்டம் இருக்குமான்னு கேட்டா கஷ்டம் இருக்குன்னா, கஷ்டத்துக்கு மேற்கொண்டு பார்க்கும்பொழுது வரலாறு எதை குறித்து கொள்ளும்னாக்கா நீங்க எங்க இருந்து எங்க வளர்ந்துருக்கீங்கன்றதை குறிக்கும். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வேலை போச்சே, ஐயோ போச்சே, என் வாழ்க்கை போச்சே அப்படிங்கிற சூழ்நிலையே கிடையாது. வேற சூழ்நிலையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா என்ன நம்ம தாரக மந்திரம் வச்சுக்கணும், செய்வன திருந்த செய். எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சாலும், சின்ன வேலை பெரிய வேலை இருந்தாலும் கூட அதை திருத்தமா, அழகா, துல்லியமா, சிறப்பா, மேன்மையா செய்யணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் டு டூ த ஒர்க் மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு டெடிகேஷன் இருக்கும், ஒரு டிவோஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்து நம்ம ஒரு காரியம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு வெற்றி அங்க வந்து வரத்தான் வரும். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம அதுல